அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவெங்கட். மேம், இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு பெற்றோர்கள் நம்ம தான் எக்ஸாம் எழுத போகிற மாதிரி அவ்வளோ ப்ரெஷர் பண்ணிக்கிறாங்க. குழந்தைங்க என்னதான் படித்தாலும் அந்த எக்ஸாம் டைமில் மறந்துடுறாங்க. இதுக்கு ஏஎல்பி முறையில் ஏதாவது பரிகாரம் இல்லை என்ன சொல்லலாம் மேம் மக்களுக்கு? ஒரு குழந்தைகள் படிக்கிறாங்க, படிக்கலை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் குழந்தைகளுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு பெற்றோர்கள் பார்க்க வர்றாங்க. என்னன்னு கேட்டானா குழந்தை படிக்க மாட்டேங்கிறான், அவன் நிறைய விளையாடுறான் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இது ஜாதகத்தோட பிரதிபலிப்பா அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகத்தோட பிரதிபலிப்பு. பெற்றோர்கள் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை படிக்கிறது, ஒரு குழந்தை சேட்டை பண்ணுறது, ஒரு குழந்தை நல்ல பிள்ளையாக வளர்றது எல்லாமே அவங்க கிரக அமைப்பு தான். அந்த லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு ஞாபக சக்தியும் நல்ல ஒரு கூர்மையான அறிவும் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக இருக்கும். படிக்கலைனாலும் அந்த டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்டாலே போதும், அவ்வளோ ஒரு அப்சர்வேஷன் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சும்மா விளையாடின்னு இருப்பான், எக்ஸாமில் போயிட்டு ஜஸ்ட்டு எழுதிட்டு வருவான், ஃபுல் மார்க்கு. படிக்கவே இல்லையடா, நீ எப்படிடா எக்ஸாம் எழுதுனேன்னு கேட்டால், கிளாஸில் டீச்சர் சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு மைண்டில் அப்படியே இருக்குது, அதை வச்சு எழுதிடுவேன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப கேஷுவலாக நடக்கும். நீங்கள் குழந்தைய போட்டு அடித்து அதுக்கு டியூஷனில் விட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9ஆம் கிளாஸ் வரும்போது மட்டும்தான் குழந்தைகளுடைய ஜாதகத்தை எடுத்து அந்த ஜாதகத்தின் தன்மை, அதாவது படிப்பை நம்ம 2 விதமாக 3 விதமாக அப்படிங்கிறது பார்க்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட கல்வி நிலை எப்படி இருக்குது. இப்போ ஒரு 10ஆம் கிளாஸ் ஒரு குழந்தை படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய சிலபஸ் அப்படிங்கிறது 12th சிலபஸாக இருந்ததுன்னா அந்த குழந்தை எப்படி படிக்கும்? அந்த குழந்தைக்கு தகுதிக்கு மீறிய கல்வியாக இருந்ததுன்னா அது படிப்பதோட தன்மைங்கிறது கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த குழந்தைய போட்டு அடித்து பிடிச்சு படினா அது ப்ரெஷர் பெற்றோர்களுக்கும் இங்கே உள்ள குழந்தைகளுக்கும் இருவருக்குமே உண்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட விளையாட்டுத்தனத்தால் அது படிக்காமல் இருக்கிறது. இப்போது இன்றைக்கி சாயந்தரம் கிளாஸு டியூஷன் நான் உட்காந்து படிக்கணும்னு வீட்டில் சொல்லி கொடுக்குறாங்க, படிக்க வரோம். அப்போ தான் நம்ம மாற்றுக்கு யாராட்டி ஒரு கெஸ்ட்டு வராங்க. அப்போ என்ன சொல்கிறோம், படிப்பை மாற்றி வச்சுட்டு இன்றைக்கி போதும், ஆள் வந்துட்டாங்க, நாளைக்கு போன்னு அவங்கள விரட்டி விடுறோம். அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அந்த குழந்தைங்கிறது படிக்க முடியாமல் போகிறது. இது ஜாதகரால் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இல்லை எல்லோரும் வந்துட்டாங்க, நாளைக்கு படிக்கிறேன்னு அம்மா ப்ளீஸ் அப்படின்னா இது ஜாதகராக தடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம படிக்க உட்காந்துருக்கும்போது ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான், பேசுகிறான். அப்போ ஃப்ரெண்டு பேச்சு தான் பெருசுன்னு என்ன பண்ணுறோம், படிக்காமல் போகிறோம். இது 3வது நிகழ்வு. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுடைய படிக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபோன் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பெற்றோர்களையும் சொல்லணும். பையன் படிக்கிறானா இல்லையான்னு எந்த பெற்றோர்களும் இன்றைக்கி கூட இருந்து பார்ப்பது இல்லை. இன்றைக்கி அப்படி சொல்ல முடியாதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு டியூஷனுக்கு லக்கேஜை கிலோ கணக்கில் தூக்கி கொண்டு போய் விட்டு இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆனால் படிக்கும் நேரத்தில் வீட்டில் நிசப்தமாக அப்படிங்கிறது இருக்கணும். நம்ம பேசக்கூடாது, கிச்சனில் பாத்திரம் தேய்க்கிறது, அங்கே கிரைண்டர் ஓடுறது அந்த மாதிரி. இல்லைனா சிலர் டிவி பார்ப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க, பாட்டு கேட்கும், சகஸ்ரநாமம் கூட ஓடும். நல்லது தான். படிக்கிற நேரத்தை தவிர்த்து விட்டு இந்த நேரத்தில் ஓடிச்சுன்னா அந்த கவனம், இந்த குழந்தைகளுடைய கவனம்ங்கிறது இந்த இடத்துல இருக்கும். அந்த குழந்தைகளும் முழு மனதாக படிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி நான் பார்த்துருக்கேன், சில வீடுகள்லாம் ஒரு ரூமை போட்டு குழந்தைய பூட்டி போட்டு படிச்சுட்டு தான் ரூமை விட்டு வெளியில் வரணும்பாங்க. அந்த குழந்தை அந்த ரூம்குள்ளே போய் படிக்குதா, விளையாடுதா, இல்லைனா வேறு ட்ராயிங் வரைச்சுன்னு இருக்கான்னு பெற்றோர்களுக்கு தெரியாது. பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் தனி ரூமில் அவங்களுக்குன்னு ஒரு புக்கு கொடுத்து ஒரு ரூமில் போட்டு படிக்க வைக்கிறீங்கன்னா அந்த ரூம் வாசலை பூட்டி வைக்காதீங்க, திறந்து வைக்க சொல்லுங்கள். நீங்கள் அந்த குழந்தைகளை பார்க்குற மாதிரியே உட்காருங்க. அந்த குழந்தைகளுடைய கவனம் எங்கே இருக்குது, படிப்பில் தான் இருக்குதான், எத்தனை புக் எடுக்கிறாங்க, எத்தனை புக்கு எழுதுகிறாங்கன்னு எத்தனை பெற்றோர்கள் கவனிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக 100% குழந்தைகள் நல்ல மார்க் எடுக்கும், படிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே மேம், இதுக்கு கிரகங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த கிரகங்களை இன்னும் கொஞ்சம் நம்ம வலுப்படுத்தி இன்னும் நல்ல அறிவு கூர்மையாக இருக்கணும் அப்படின்னா எந்த ஸ்லோகம் மேம் சொல்லலாம்? யாரை வழிபட்டால் குழந்தைங்க நல்லா படிப்பா? கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. யாரை வழிபட்டால் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு படிப்பு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது சரஸ்வதி தேவி மட்டும்தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சது யாருன்னா தக்ஷணாமூர்த்தி.
அவங்கள வழிபாட்டு முறை அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அதற்கும் ஒரு படி மேல், ஏன்னா சரஸ்வதி தேவிக்கு குருவாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் தான். அந்த ஹயக்ரீவரோட ஸ்லோகத்தை வீட்டில் தினமும் அந்த குழந்தைகள் ஒரு 11 முறை சொன்னாலே போதும். அந்த மனம் ஒருநிலைப்படும். அந்த கவனக்குறைவு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு இருக்காது. ஞாபக சக்தி அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே. இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த குழந்தைகளுடைய கல்வி நிலையும் மனம் ஒரு ஆசோலேஷன் மைண்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் மாறி அந்த ஞாபக மறதி இருக்கிற குழந்தைகளுக்கு மனசை ஒருமுகப்படுத்தி தன் படித்ததை ஞாபகம் வைத்து தகுந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த ஹயக்ரீவர். கல்வி கடவுள்னு சொல்லக்கூடியது சரஸ்வதி. சரஸ்வதிக்கு குருவாக இருக்கக்கூடியவர் யாருன்னா ஹயக்ரீவர். இந்த கடவுளை, இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணாலே போதும், கண்டிப்பாக அவங்களுக்கு ஞாபக மறதி அப்படிங்கிறது இருக்காது. படித்ததை அப்படியே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மையும் தகுந்த நேரத்தில் அதை பயன்படுத்தக்கூடிய திறனும் அந்த கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போது ஸ்லோகம் அழகாக சொல்லிட்டீங்க, ஹயக்ரீவரை நல்லா பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போது நம்ம எக்ஸாம்க்கே போகிறோம், இல்லை படிக்க உட்காரோம், அந்த நேரத்தில் இந்த ஹயக்ரீவருக்கு பிடித்தமான ஒரு பொருள்னு இருக்கும் இல்லையா, அதை நம்ம கையிலே வச்சுக்க முடியுமா? எதை மேம் எடுத்துகிட்டு போகலாம்? கண்டிப்பாக ஹயக்ரீவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலை. இந்த படிக்கக்கூடிய குழந்தைகள் ஹயக்ரீவரோட ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு 9 ஏலக்காய் மாலை, ஏலக்காய் மாலையை வாங்கி அதை நீங்கள் போடுங்க. அந்த குழந்தைகள் கையிலேயே கொடுத்து ஊசியில் நூல் கட்டி அந்த குழந்தையில போட சொல்லுங்கள். சுவாமியோட பாதத்தில் ஒரு 9 ஏலக்காய் அப்படிங்கிறது வச்சாலே போதும். இவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி, அதோட மனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். சில குழந்தைகள்கிட்ட என்ன சொல்லுவோன்னா, ஒரு பேப்பரில் 2 ஏலக்காய் பேக் பண்ணிவிட்டு அதை பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை அந்த ஏலக்காவை பிரித்து புதியதாக வேறு ஏலக்காய் மாற்றுங்க அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ இன்றைய பள்ளிக்கூடத்தில் பேக்கெட்டில் எதையுமே வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க பேக்கில் இவங்க அன்றாடம் இந்த பேனா பென்சிலுக்காக ஒரு பவுச் வச்சுருப்பாங்க, பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல அந்த ஏலக்காவை நீங்கள் போட்டால் கூட போதும். அதை திறக்கும் போதும் எடுக்கும் போதும் அதோட மனம் நீங்கள் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் ஏலக்காய் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த பச்சை ஏலக்காய், இன்றைக்கி பச்சை ஏலக்காய் கிடைக்காது. மேக்ஸிமம் அந்த தற்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஏலக்காவை வாங்கி அந்த குழந்தைகளுடைய பாக்ஸ்லேயோ இல்லைனா அவங்க பேக்லேயோ 2 போட்டு விடுங்க. வாரம் அதை மாற்றுங்க. கண்டிப்பாக இப்போ அடுத்து வரக்கூடிய மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம், அந்த குழந்தைகள் மிக சிறந்த மார்க்கும் இந்த ஹயக்ரீவரோட ஸ்லோகம் சொல்வதனால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். என்ன குழந்தை படிக்கவே இல்லை, இப்போ கொஞ்சம் கவனிக்கிறான், படிக்கிறான். 20 மார்க் வாங்கிட்டு இருந்தான், இப்போ 40 மார்க் வாங்குகிறான். ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும். 20 மார்க் வாங்கி ஃபெயில் ஆகிட்டு இருந்த ஒரு குழந்தை அதற்கு அடுத்த படிநிலை அப்படிங்கிறது போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக அது நல்ல நிலையில் அப்படிங்கிறது கண்டிப்பாக குழந்தைகள் அப்படிங்கிறது கடைபிடிப்பாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் ஒரு செயல் செய்யும்போது அவசரமாக அதோட ரிசல்ட் கிடைக்குமானா இது கிடைக்காது. இது ஜீபூம்பா உலகம் கிடையாது. படிப்படியான முன்னேற்றம் மட்டுமே குழந்தைகளை மேல்நிலைப்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ குழந்தைகளுக்கு இந்த கல்விக்காக ஹயக்ரீவர் ஸ்லோகமும் 2 ஏலக்காயும் குழந்தைகள் கையில் எப்போதும், அவங்க பேக்கில் கூட எப்போதுமே வச்சு வைங்க. கண்டிப்பாக மாற்றம்ங்கிறது கிடைக்கும். ஓகே மேம், இதை சொல்லிட்டீங்க. இப்போது ஹயக்ரீவரை வீட்டில் வழிபடலாமா, இல்லை நான் கோவிலுக்கு போயிட்டு ஹயக்ரீவரை வழிபடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த கிழமையில் அவரை போய் சேவிச்சா நல்லாயிருக்கும் மேம்? இந்த புதன்கிழமை புத்திக்கு சிறந்ததுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹயக்ரீவர் பெருமாளுடைய அவதாரம்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் இந்த 2 கிழமைகளில் ஹயக்ரீவர் வழிபாடுங்கிறது நல்லது. அதுவும் உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பார்த்துட்டு தான் காலை நேர வழிபாடா மாலை நேர வழிபாடா அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். அதற்கும் சூரியனுக்கும் தொடர்பு இருக்குதானா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ சில ஜாதகங்களில் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், நம்ம நீங்கள் காலம்பர நேரம் கோவில் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். சிலருக்கு மாலை நேரங்களில் கோவில் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். சில ஜாதகங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், ராத்திரி நேர பூஜை எங்கே நடக்குதோ அந்த இடத்துல சுவாமி தரிசனம் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்லுவோம். அவர்கள் ஜாதக அமைப்பின் படி மட்டும்தான். அதே மாதிரி ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்ல பாவங்களில் இருந்தாங்கன்னா காலை நேர வழிபாடுங்கிறது சிறப்பு. பிரச்சனைக்குரிய பாவகங்களில் இருந்தாங்கன்னா மாலை நேர வழிபாடுங்கிறது சிறப்பு. அதை செய்தாலே போதும் அப்படிங்கிறது சொல்லலாம். தேங்க்யூ மேம். ரொம்ப அழகாக படிக்கிற குழந்தைங்களுக்கு ஞாபக மறதி இல்லாமல் நல்ல அறிவு கூர்மையாக இருக்கணுன்றதுக்கு நிறைய தகவல்கள் சொன்னீங்க. மீண்டும் இனிதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. நன்றி.